தாவேகால இருந்த நபர் வந்து இன்னைக்கு திராவிட கட்சியில போய் இணைஞ்சிருக்காங்க, திமுகல போய் இணைஞ்சிருக்காங்க, அஞ்சனா நாச்சியார் அப்படின்றவங்க போய் இணைஞ்சிருக்காங்க. நீங்க சொல்ற அந்த அம்மையார் வந்து தாவேகா கட்சியில இருக்கிற 1,50,00,000 பேர்ல ஒரு ஆள். ஓபிஎஸ் 3 முறை முதலமைச்சரா இருந்தவர் அதிமுக ஆளு. அதுல இருந்து வெளியேற்றப்பட்டு தனியா ஒரு கழகம்னு வச்சிருந்தாரு. அவர் திமுக போய் சேர்ந்தா அது ஒரு நியூஸ். நாய் வந்து மனுஷனை கட்சி, அது நியூஸ் இல்லைங்க. அவங்க இதுக்கு முன்னால எத்தனை கட்சியில இருந்தாங்க, பாஜகல இருந்தாங்க. அப்புறம் தாவேகா கொஞ்சம் பசன்னு வளருதுன்னு வந்தாங்க. அவங்க சீட்டு கேட்டாங்க பொழுது ஏதோ தொகுதியில. எப்படி கொடுப்பாங்க? இந்த லேடிக்கு இவ்வளவு பேராசை என்ன? என்னுடைய மேனேஜரா 20 வருஷத்துக்கு முன்னால ஒருத்தன் இருந்தானா, அவன் அதுக்கப்புறம் மக்கள் நீதி மையத்துல சேர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல போன சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மைய வேட்பாளராகவே கண்டெஸ்ட் பண்ணான். அப்ப என்ன பத்திரிகை ஊடகம்லாம் விஜயினுடைய பிஏ வந்து சேர்ந்துட்டாருன்னு. ஏன்டா அடுக்குமா இது? ஒரு ஆள் போட்டார்ல கரெக்டா, ஸ்டாலின் தொடரட்டும், சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கட்டும். சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா பெண்களுக்கு எங்கெங்க பாதுகாப்பு இருக்கும்? அண்ணா யூனிவர்சிட்டி பெண்ணை மறந்து விட்டோமா? கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல வச்சு கோவையில பாலியல் வன்முறை பண்ணாங்களே, அதை மறந்துட்டோமா? ஆதவர்ஜுனா ஏன் இப்படி எல்லாம் பப்ளிக்கா வந்து இஸ் கிரியேட்டிங் எம்பரஸ்மென்ட் ஃபார் மிஸ்டர் விஜய். இப்ப சமீபத்திய அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப சமீபத்திய ஆதவோட ஸ்பீச் எல்லாம் எப்படி பாக்குறீங்க? அவர் வந்து பேசாம இருக்கிறது நல்லது. இதால் சொன்னார்ல பார்த்திபன், அது தப்பு தான். நடிகர் பார்த்திபன் குந்தவைய வீட்டுல குந்தவைன்னு சொன்னார, அது மாதிரி இவர் வாழை மூடிட்டு இருந்தா போதும்ன்ற. ஏப்ரல் 23 வரைக்கும் தாவேகால இருந்த நபர் வந்து இன்னைக்கு திராவிட கட்சியில போய் இணைஞ்சிருக்காங்க, திமுகல போய் இணைஞ்சிருக்காங்க. ஒரு அஞ்சனா நாச்சியார் அப்படின்றவங்க போய் இணைஞ்சிருக்காங்க. இணைஞ்சது மட்டும் அது ஒரு தனி கதை சார். அவங்க சொன்ன பாயிண்ட் தான் ரொம்ப அதிருப்தியா இருக்கு. என்ன அதிருப்தினா, தாவேகால எல்லாமே அமௌண்ட் தான், பணம் தான். பிளஸ் வந்து திமுக தமிழக பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி திமுக தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இப்போ நீங்க சொல்ற அந்த அம்மையார் வந்து தாவேகா கட்சியில இருக்கிற 1,50,00,000 பேர்ல ஒரு ஆளு. புரியுதுங்களா? இப்போ ஓபிஎஸ் 3 முறை முதலமைச்சரா இருந்தவர் அதிமுக ஆளு. அதுல இருந்து வெளியேற்றப்பட்டு தனியா ஒரு கழகம்னு வச்சிருந்தாரு. அவர் திமுக போய் சேர்ந்தா அது ஒரு நியூஸ். இப்போ நாய் வந்து மனுஷனை கடிச்சா அது நியூஸ் இல்லைங்க. மனுஷன் நாயை கடிச்சாதான் அது நியூஸ். அது மாதிரி யாரோ தெருல போறவங்க ஒருத்தர் போயிட்டாங்க அப்படின்னா அது ஒரு செய்தியா? அதுக்கு முதலமைச்சர் வந்து அவங்கள வந்து வரவேற்கிறார். பார்த்தீங்களா? பாவம், அண்ணா அறிவாலயத்துக்கிட்ட கடலை விற்கிறவங்க கூட தப்ப முடியாதுன்னு சொல்றாங்களே. 1,50,00,000 பேர்ல ஒரு ஆள் வந்து அந்த கட்சிக்கு போறாங்கன்னா அவங்கள ஒரு முதல்வர் அப்ப எந்த அளவுக்கு பயத்துல இருக்காங்க? அதாவது விஜயனுடைய மேனேஜரா 20 வருஷத்துக்கு முன்னால ஒருத்தன் இருந்தான். அவன் அதுக்கப்புறம் மக்கள் நீதி மையத்துல சேர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல போன சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மைய வேட்பாளராகவே கண்டெஸ்ட் பண்ணான். இந்த ஆள் போய் சேர்றான். அவனை முதல்வர் வரவேற்கிறாரு. அப்ப என்ன பத்திரிகை ஊடகம்லாம் விஜயினுடைய பிஏ வந்து சேர்ந்துட்டாருன்னு. ஏன்டா அடுக்குமா இது? அவன் 20 வருஷத்துக்கு முன்னால விஜய் பிஏ வரனான். இப்ப என்னவா இருந்தான்? இங்க சேர்றதுக்கு முன்னால என்னவா இருந்தான்? மக்கள் நீதி மைய சட்டமன்ற வேட்பாளரா நின்னவன் 21 சட்டமன்ற தேர்தல்ல. அத சொல்லணும் இல்ல? ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? இதுதான் ஊடகத்தினுடைய அடிமைத்தனம். திமுகவுக்கு வலிக்கிற மாதிரி ஊடகம் எதையும் சொல்லாது. அதனால யாரோ ஒரு அம்மையார் அவங்க வந்து போயிட்டாங்கன்னா அவங்க இதுக்கு முன்னால எத்தனை கட்சியில இருந்தாங்க, பாஜகல இருந்தாங்க. அப்புறம் தாவேகா கொஞ்சம் பசன்னு வளருதுன்னு வந்தாங்க. இங்க ஏதாவது பதவி கிடைக்குமான்னு சட்டமன்றத்துல அவங்க சீட்டு கேட்டாங்க பொழுது ஏதோ தொகுதியில. எப்படி கொடுப்பாங்க? ஏங்க விஜய் தெளிவா இருக்காரு. 20 வருஷம் 30 வருஷம் என்னோடு பயணித்தவர்களுக்கு தான் முன்னுரிமை. சும்மா மற்ற கட்சியில இருந்து நேத்துல இருந்து இன்னைக்கு வந்து ஜம்ப் ஆயிட்டு எம்எல்ஏ கொண்டா 25 வருஷம் அந்த பகுதியில வந்து இந்த இயக்கத்தை, ரசிகர் மன்றம், மக்கள் இயக்கத்தெல்லாம் வளர்த்தவன அவனெல்லாம் விட்டுருவாங்களா? இந்த லேடிக்கு இவ்வளவு பேராசை என்ன? பாஜகல இருந்து தாவேகா, தாவேகால இருந்து திமுக. நாளைக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அதிமுக தான் இன்னும் அவங்க வச்சு இருக்காங்க. அதுக்கு போயிட்டு வந்துட்டாங்களா இல்ல இனிமேல் போவாங்களான்னு தெரியல. அதை விடுங்க. தனிநபர்களை பற்றி சுயநலம் தான் அவர்கள்
இப்படி எல்லாம் பண்ணுது. ஓகே. திமுக போன்ற ஒரு மாபெரும் கட்சி, ஒரு முதல்வர், அனுபவம் உள்ளவர், அவர் இந்த மாதிரி பேர் வழிகள் எல்லாம் வரவேற்று அவங்களெல்லாம் கட்சிக்குள்ள இணைக்கிறாருன்னா இந்த கட்சி எந்த அளவுக்கு அரண்டு போயிருக்கு விஜயை பார்த்துன்னு நல்லாவே விளங்குதுங்க. ரைட்டா? அடுத்தது அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, முத்து உதிர்த்து இருக்காங்க. என்னன்னு, இந்த தமிழக பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சியை திமுக தான் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் எப்ப சொல்றாங்க தெரியுமா? விளாத்தி குளத்துல ஒரு +2 மாணவி கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டு 9 நாள் கழிச்சு இன்னைக்குதான் அந்த பாடியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னைக்குதான் அந்த இவனை கைது பண்ணியிருக்காங்க. குற்றவாளின்னு கருதப்படுகிற ஆளை 10 தனிப்படைகள் அமைத்து. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு இழைக்கப்படுகிற குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான செயல்கள் அதிகமாயிட்டு இருக்கு. காரணம் போதை கலாச்சாரம், கஞ்சா, இதெல்லாம் வந்துங்க. டாஸ்மாக விடுங்க, அது ரொம்ப மோசம். அது தெருவுக்கு தெருவு இருக்குது. ஸ்கூல் வரைக்கும் போயிடுச்சு கஞ்சான்றாங்க. ஸ்கூல் பாய்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் திருத்தணியில வந்து எப்படி ட்ரெயின்ல, ஓடும் ட்ரெயின்ல பட்டாக்கத்தி வச்சுட்டு. இப்ப சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சிட்டு இருக்குங்க. ஒரு ஆள் போட்டார்ல கரெக்டா, ஸ்டாலின் தொடரட்டும், சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கட்டும்னு நடந்துட்டு இருக்குது. சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா பெண்களுக்கு எங்கெங்க பாதுகாப்பு இருக்கும்? அண்ணா யூனிவர்சிட்டி பெண்ணை மறந்து விட்டோமா? கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல வச்சு கோவையில ஒரு பாலியல் வன்முறை பண்ணாங்களே, அதை மறந்துட்டோமா? இன்னைக்கு 2 வயசு சிறுமி ஏர் ஹோஸ்டஸ் ஒருத்திங்க வந்து மிஸ்பிஹேவ் பண்ணாங்கன்னு திமுக கவுன்சிலர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காருல்ல. இந்த திமுகவுல தான் பாதுகாப்பாமா பெண்களுக்கு? அதாவதுங்க, நீங்க போய் சேர்ந்த இடத்துக்காக ஏதாவது சொல்லுங்க, ஆனா இதுதான் சிறந்தது அப்படின்னு தண்ணிய பால்னு சொல்லாதீங்க. தண்ணிய பால்னு சொல்லாதீங்க, தகரத்தை தங்கம்னு சொல்லாதீங்க. அதான் என்னுடைய வேண்டுகோள். அடுத்தபடி ஆதவர்ஜுனா சொன்ன கருத்து எப்படி சார் பாக்குறீங்க? இது வரைக்கும் அதிமுக கூட அலைன்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து 2.5 வருஷம் முதல்வர் தரேன்னு சொன்னாங்க. பிளஸ் கிட்டத்தட்ட 90 சீட்டுகள் தரேன்னு சொன்னாங்க. அவருக்கு அந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, ஆதவர்ஜுனா பேசுனத வந்து அவரும் உடைச்சி கிளியரா பேசல. அதை புரிஞ்சிக்காம பல பேர் பல யானையை பார்த்த குருடன் மாதிரி பலவாக அதை வந்து தவறா பிரச்சாரம் பண்றாங்க. தாவேகா கட்சி 24வது ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி உருவாக்கப்பட்ட பிறகு ஒரு பேச்சுவார்த்தை அன்அபிஷியலா தாவேகாவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில நடந்தது உண்மை. இது ஒன்றும் சிதம்பர ரகசியம் இல்லை. அப்ப அந்த பேச்சுவார்த்தையின் போது இதெல்லாம் ஆஃபரிங்ஸ்லாம் நடந்திருக்கு. நீங்க இவ்வளவு கொடுக்குறோம். ஒரே நோக்கம் என்னன்னா, பொது எதிரியான திமுகவை வீழ்த்த வேண்டும், திமுக ஆட்சியை அதிகாரத்திலிருந்து துரத்த வேண்டும். நீங்களும் அதுதான் நினைக்கிறீங்க, நாங்களும் அதுதான் நினைக்கிறோம். 2 பேரும் கை கோப்போம் சொல்லி அதிமுக தாவேகா இடையே ஒரு பேச்சுவார்த்தை ஏற்பாடு நடந்தது. அப்போது பேசப்பட்ட பரிமாறப்பட்ட தகவல் தான் இதெல்லாம், ஆதவர்ஜுனா சொல்றதெல்லாம். ஆனா அத இவர் கிமுல பேசுறத கிபில வந்து சொல்றாரு. நான் சொல்றது புரியுதா? 2 வருஷத்துக்கு முன்னால குரூஷியல் ஃபேக்டர் என்னன்னா, அமித்ஷாவை போய் 5 கார் மாறி பார்த்தாருல்ல, அதுக்கு முன்னால நடந்தது இது. அதாவது தனியாக பாஜகவோடு உறவை முறித்து கொண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தனியா தானே அதிமுக போட்டி போட்டுச்சு. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாஜகவோடு உறவு இல்லாத அதிமுக தனித்து இருந்த போது நடந்த பேச்சுவார்த்தை இது. அப்ப சொல்லப்பட்ட விஷயங்கள். இத வந்து எந்த டேட்டு எப்போன்னு சொல்லாம அவர் விட்டுட்டுதால ஆதவர்ஜுனா நம்ம ஆளுங்க இப்ப கம்பி கட்டி கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நடந்த மாதிரி இப்ப இல்ல. அவரே சொன்னாரு, எடப்பாடி இந்த ரூமர் ரொம்ப உச்சத்துக்கு வந்தோம்னா நாங்க ஒன்னும் பேசவே இல்லைன்னு. அப்புறம் வேற யார் பேசுவாங்க? நயினார் நாகேந்திரன் நாங்க ஒன்னும் பேசலன்றாரு. இப்ப யார் வானத்துல இருந்து யாராவது இறங்கி வந்து பேசினாங்களா? பியூஷ் கோயல், அமித்ஷா வந்து பேசினாங்களா? இது வந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. அதிமுகவோடு பேச்சுவார்த்தை நடந்தது. பல்வேறு விஷயங்களால் அது கருத்தொற்றுமை ஏற்படல. ஆகவே அது அதோட முடிஞ்சு போச்சு. அது முடிஞ்சதுனாலதான் பழனிசாமி தனக்கு துணை வேணும், யாராவது ஒருத்தர் கூட்டணிக்கு வந்தாதான் தன்னால திமுக வீழ்த்த முடியும்னு சொல்லி
பாஜக கிட்ட போய் சரண்டர் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் தாவேக்கா பேசுற பேச்சுக்கே இடம் இல்லையா? பிகாஸ் பாஜக அரசியல் எதிரி, சித்தாந்த எதிரின்ட்டாங்க. அதே மாதிரி வந்து திமுகவை வீழ்த்தணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்க எப்படி உங்க கூட வந்து சேருவாங்க? பாஜக கூட போயிட்டு நீங்க, இதுதான் விஷயம். அதனால இதுல வந்து பெருசா குழப்பமே இல்லைங்க. நேத்து விஜய் வந்து இவ்வளவு தேங்காய் உடைச்ச மாதிரி பளிச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் யாருக்குமே அந்த கட்சியிலயோ பொதுமக்களுக்கு இனி சந்தேகம் என்பதே தேவையில்லையே. ஓகே. ஆனா இப்போ இவ்வளவு நேரம் என்ன சொன்னாங்கன்னா, இது வரைக்கும் பேசவேலன்னு சொல்லிட்டு ஆதவர்ஜன் அப்படி சொன்னா இவங்களே டபுள் கேம் ஆடுறாங்கன்ற மாதிரி மக்கள். அதாங்க எப்ப பேசுனாங்கன்னு சொல்ல விட்டாருங்க. இது வந்து 2 வருஷத்துக்கு இத சொல்லியே இருக்க வேணாம். என்ன கேட்டா ஆதவர்ஜுனா 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் இப்ப பேசலாமா? இப்ப எலெக்ஷன் டைம், எலெக்ஷன் டேட் வந்தாச்சு. கரண்ட் இஷ்யூவை தான் பேசணும். என்ன அங்க கூப்பிட்டாங்க இங்க கூப்பிட்டாங்கன்னா இப்ப போய் பெருமை பேசிட்டு இருக்க வேண்டியது இல்ல. இன்னைக்கு என்ன இஷ்யூ? ஆதவர்ஜுனா has committed a blunder. அது அவர் தெளிவா பேசி இருக்கணும். இப்ப பாருங்க எல்லாரும் அதுக்கு கதை கட்டுறாங்க, காக்கா மூக்கெல்லாம் வச்சு. இவர் என்ன சொல்லி இருக்கணும்? பாஜகவோடு போகாமல் இருந்த, தனித்து இருந்த அதிமுகவோடு பேச்சுவார்த்தை நடந்தது. அதிமுக எங்களுக்கு இதை ஆஃபர் பண்ணிச்சுன்னு வெளிப்படையா பேசி இருக்கணும். யார் ஆஃபர் பண்ணாங்க? எப்ப ஆஃபர் பண்ணாங்க? எதையுமே சொல்லாம மொட்டையா சொன்னா அவன் கதை யோசனை எழுதுதான் திரைக்கதை ஆசிரியர்களை வச்சிருக்காங்களா, எழுதிருவான்ல. சோ இது கூட தெரியாம ஆதவர்ஜுனா ஏன் இப்படி எல்லாம் பப்ளிக்கா வந்து இஸ் கிரியேட்டிங் எம்பரஸ்மென்ட் ஃபார் மிஸ்டர் விஜய். இப்ப சமீபத்திய அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப சமீபத்திய ஆதவோட ஸ்பீச் எல்லாம் எப்படி பாக்குறீங்க? அவரோட ஸ்பீச் அதனுடைய ஒரு தான் சொன்னா இஸ் கிரியேட்டிங் எம்பரஸ்மென்ட் ஃபார் டிவிகே அண்ட் இட்ஸ் லீடர்ஷிப். ஓகே. அவர் வந்து பேசாம இருக்கிறது நல்லது. இருந்தாலும் சொன்னார்ல பார்த்திபன், அது தப்புதான். நடிகர் பார்த்திபன் குந்தவைய வீட்டுல குந்தவைன்னு சொன்னார, அது மாதிரி இவர் வாயை மூடிட்டு இருந்தா போதும்ன்ற. ஏப்ரல் 23 வரைக்கும் வேலை செய்யட்டும், தேர்தல்ல வேலை செய்யட்டும், கட்சி வேலை செய்யட்டும். இவர்கிட்ட மைக்கு நீட்ட வேணாம் யாரும், இல்ல மைக் நீட்டினா இவர் பேச வேணான்றவன். விஜய் வந்து ஆதவர்ஜுனாவை கொஞ்ச நாளைக்கு வாயை மூடிட்டு இருங்கன்னு சொல்லணும். ஓகே சார். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாரும் அதான் சொல்றாங்க, அப்படி இருக்கணுமா? ஆனா ஆதவ் முக்கியமான நபர், அவர் பேசணும் தானே, கட்சியில இருந்து அவர் பேசணும். ஏங்க விஜயே முக்கியமான நபர், அவரே பேச மாட்டேன்றாரு. விஜயை விட ஆதவ் முக்கியமான நபரா? இல்லங்க ராஜ்மோகன் இருக்காரு, செய்தி தொடர்பாளர்கள் இருக்காங்க, அவங்க யாரா பேசிட்டு போறாங்க. அருண்ராஜ் பேசுறாருல்ல, அவர் பேசுறதுல ஏதாவது நம்ம குற்றம் குறை கண்டுபிடிக்க முடியுதா? நீங்க பொதுவுல பேசும்போது அதுவும் தேர்தல் நேரத்துல டபுள் கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. தேர்தல் நேரத்தின் போது நீங்க அப்படி ஏதாவது சொன்னா அதை வளைச்சு உடைச்சு உங்களுக்கு எதிராக திருப்பி வைப்பானுங்க. காத்துட்டு இருக்குதுல ஒரு கூட்டம் கழுகு மாதிரி, வல்லூர் மாதிரி தாவேக்காவை கொத்துறதுக்கு. அப்ப நீங்க அவங்களுக்கு போட்டு கொடுப்பீங்களா? அதனால சமீபத்தி பேச்சுக்கள் எல்லாம் அந்த ரஜினிகாந்த் விஷயம் உள்பட எல்லாமே பேசுறது தப்பு இல்ல, பேசின நேரம் தப்பு. இந்த நேரத்துல இப்ப ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆக்டிவேட் ஆயிட்டான்ல, அவெல்லாம் தூங்கிட்டு இருந்தான். அவனெல்லாம் ஆக்டிவேட் பண்ணி அவன் வந்து கொஞ்ச நாள், அது 2-3 நாள் நடக்கும் தேர்தல், அது ஒண்ணும் பெரிய பாதி. ஆனா இதெல்லாம் ஏன் பண்றாரு? நான் சொல்றேன், அவர் வாயை மூடிட்டு இருந்தா போதும். ஆதவர்ஜுனா கொஞ்ச நாளைக்கு செயல்படட்டும், ஆக்டிவிட்டிஸ் இருக்கட்டங்க, பேச்ச குறைச்சிரு. ஏதாவது பேசணும்னா செய்தி தொடர்பாளர்கள் பேசுவாங்க, இல்ல தலைவர் பேசுவார்னு சொல்லுங்க. இந்த எலெக்ஷன்ல விஜய் வின் பண்ணனும்னா என்ன சார் பண்ணும்? ஒரு அரசியல் விமர்சகரா நான் அவர் என்ன பண்ணலாம்னு ஒரு சஜஷன் வைக்கிறேன்னா, திமுகவும் அதிமுகவும் 234 தொகுதியில நிக்க போறது இல்ல. கூட்டணி கட்சிகளுக்கு அவங்க ஒதுக்குவாங்க. திமுக ஒரு 160 தொகுதியில நிக்கிறதா சொல்றாங்க. அப்போ 234ல ஒரு 74 தொகுதியா, 40 34 74 தொகுதி கூட்டணி கட்சிக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா? இந்த 74 தொகுதியை வச்சுக்கணும். அதிமுகலையும் ஒரு 70-75 தொகுதி கூட்டணி கட்சிகள் இருக்கும். இந்த 150 தொகுதியில முழு கவனத்தை தாவேகா செலுத்தினா ஒரு 120 தொகுதியில ஜெயிச்சிடலாம். 120 பாசிபிளான நம்பரா சார்? இந்த கூட்டணி கட்சிகள்ங்க, நீங்க திமுகவுடைய உதயசூரியன், அதிமுகவுடைய இரட்டை இலை, பணபலம், கட்டமைப்பு,
இதோட மோதுறது கஷ்டம். அவங்களையும் தோக்கடிப்பாங்க, அது வேற விஷயம். நான் சொல்ற ஒரு சின்ன ஈஸி என்னன்னா, யூ ஸ்பெண்ட் யுவர் எனர்ஜி, மணி அண்ட் டைம். இந்த 150 தொகுதி இருக்குல்ல, இப்ப விஜய் பெரம்பூர்ல நிக்கிறாருன்னா அவரை எதிர்த்து கூட்டணி கட்சி எல்லாம் ஒண்ணு நிக்காது, திமுக தான் நிக்கும். அதனால அந்த தொகுதிகளிலும் அவங்க ஜெயிப்பாங்க. அது இது எளிதான வெற்றி கிடைக்கும். ஏன்னா விஜயுடைய அவர் கேம்பெயின் கூட இந்த தொகுதிகளை கான்சென்ட்ரேட் பண்ணும். குறிப்பா இந்த பாஜக நிக்குது பாருங்க, அங்கெல்லாம் போய் போட்டார்னா எல்லாமே ஜீரோ ஆக்கணுங்க. என்ன கேட்டா இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி, திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும், பாரதிய ஜனதா கட்சி அழிக்கப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும். அதனால இந்த 150 தொகுதியில் அவர் அந்த யூகத்தை அமைச்சு அதுல கான்சென்ட்ரேட் பண்ணாருன்னா 100ல இருந்து 120 தொகுதி ஜெயிச்சிருவாருங்க. அப்புறம் மற்றதெல்லாம் மெஜாரிட்டிக்கு எல்லாம் பார்த்துக்கலாம். இதுதான் சிம்பிளா. வேற விளக்கங்கள் வேணும்னா என்னை தொடர்பு கொள்ள சொல்லுங்க.